முஸ்லிம் சமூகத்தில என்றுமே மறக்க முடியாத ஒரு மாபெரும் சோக நிகழ்வாக விளங்குவது கர்பலா நிகழ்வு. ஏனென்றால் இந்த நிகழ்வில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்புக்குரிய பேரர் இமாம் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். பசியோடும் தாகத்தோடும் இருந்த நிலையில அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த மாபெரும் சோகத்தை உலகில் வாழும் முஸ்லிம்களில் ஒரு பகுதியினர் வருடா வருடம் நினைவு கூறுகின்றார்கள். அதற்காக கவலைப்படுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். குறிப்பாக ஷியா முஸ்லிம்கள் இவ்வாறு செய்து வருகின்றார்கள். இமாம் ஹுசைனுக்காக அதிகம் கவலைப்பட்டு மனம் உருகி கண்ணீர் வடித்து தமது ஆழ்ந்த கவலையை பல்வேறு வடிவங்கள்ல அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இமாம் ஹுசைனை கொன்றவன் யசீத் என்பது வரலாற்றில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்மை காலங்கள்ல இமாம் ஹுசைனை யசீது கொல்லவில்லை, அப்படி உத்தரவிடவில்லை, இமாம் ஹுசைனை கொன்றவர்களை கண்டித்தான், மனம் வருந்தினான் என்றெல்லாம் சொல்லி இந்த படுபாதக செயல்ல இருந்து யசீதை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருகிறது. யசீதை நல்லவனாக காண்பிக்க முனைவது இமாம் ஹுசைனை கொலை செய்த பெருங்குற்றத்திலிருந்து அவனை காப்பாற்ற முயற்சிப்பது என்பது இபிலீசை இறை நிராகரிப்பிலிருந்து குபரிலிருந்து விடுவிக்க முயற்சிப்பதை போன்ற ஒரு செயல். ஆனா யசீது தான் இமாம் ஹுசைனை கொன்றான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய பல ஆதாரங்கள், ஏராளமான ஆதாரங்கள் அஹ்லு சுன்னாக்களின் பிரபலமான வரலாற்று நூல்கள்ல நிறைந்து கிடக்கின்றன. அவற்றில் சிலவற்றை தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். குவாரிஸ்மி அவர்களின் மக்தலுல் ஹுசைன் என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது. மதீனாவில் ஆளுநராக இருந்த வலீத் பின் உத்துபாவுக்கு யசீத் ஒரு கடிதம் எழுதினார். அதில் மதீனாவில் இருக்கின்ற ஹுசைன் பின் அலி, அப்துல்லா பின் உமர், அப்துல் ரஹ்மான் பின் அபு பக்கர், அப்துல்லா பின் ஜுபைர் ஆகியோரிடம் பலவந்தமாக பையத் பெற முயற்சிக்கவும், அவர்களில் யார் பையத் செய்ய மறுக்கிறாரோ அவரது கழுத்தை வெட்டி தலையை என்னிடம் அனுப்பி வைக்கவும் என்று யசீத் உத்தரவிட்டிருந்தான். அதே போல தாரீகுல் யாக்கூபி என்ற பிரபலமான வரலாற்று நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. மதீனாவின் ஆளுநருக்கு யசீத் ஒரு கடிதம் எழுதினான். அதில் அவன் குறிப்பிட்டிருந்தான் எப்படி என்றால், எனது கடிதம் கிடைக்க பெற்றதும் ஹுசைன் பின் அலி, அப்துல்லா பின் ஜுபைர் ஆகிய இருவரையும் அழைத்து எனக்கு பைஅத் செய்யுமாறு வற்புறுத்து. அவர்கள் இருவரும் எனக்கு பைஅத் செய்ய மறுத்தால் அவர்களது கழுத்துகளை வெட்டி தலைகளை என்னிடம் அனுப்பி வை என்று யசீத் கட்டளையிட்டிருந்தான். இதே போன்று இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களுடைய தாரீகுல் ஹுலபா என்ற பிரபலமான தனது வரலாற்று நூல்ல அவர் எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், ஈராக் மக்கள் இமாம் ஹுசைனை அழைத்து பல கடிதங்களையும் தூதுவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். இதனால் இமாம் ஹுசைன் அவர்கள் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள், அதாவது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட தமது குடும்பத்தாரை உடன் அழைத்து கொண்டு மக்காவிலிருந்து ஈராக்கிற்கு புறப்பட்டார்கள். இந்த விடயத்தை அறிந்த யசீத் ஹுசைனோடு சண்டையிடுங்கள் என்று ஈராக்கில் இருந்த தனது ஆளுநருக்கு உத்தரவிட்டான். இதற்காக உமர் பின் சாத் என்பவனின் தலைமையில் 4000 வீரர்களை கொண்ட பெரும் படையொன்றையும் அனுப்பி வைத்தான் என்று அவர் எழுதியிருக்கிறார். இது தவிர தாரீகுல் யாக்கூபி என்ற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. யசீது தனது ஆளுநர் இப்னு ஜியாதுக்கு கடிதம் எழுதினான். அதில் ஹுசைன் கூபாவுக்கு புறப்பட்டு வருவதாக எனக்கு செய்தி கிடைத்துள்ளது, நீ அவரை கொலை செய்துவிடு, இல்லை என்றால் நீ தண்டிக்கப்படுவாய் என்பதாக யசீது உத்தரவிட்டிருந்தான். இதே போல அஸ்ஸவாயிகுல் முஹ்ரிகா, அதே போல தத்கிரத்துல் ஹவாஸ் போன்ற முக்கியமான அஹ்லு சுன்னாக்களுடைய வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கூஃபா கவர்னர் இப்னு ஜியாதுக்கு யசீது கடிதம் எழுதினான். அதில் ஹுசைனை கொலை செய்து விடுமாறு உத்தரவிட்டிருந்தான் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இமாம் ஹுசைனை கொலை செய்யுமாறு உத்தரவிட்டவன் யசீது தான் என்பது தெளிவாகிறது. கர்பலாவில் இமாம் ஹுசைன் கொல்லப்படுவதற்கு பிரதானமான சூத்திரதாரி இந்த சண்டாளன் யசீது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இவற்றுக்கு மேலதிகமாக இமாம் ஹுசைன் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்த யசீது அதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான், சந்தோஷப்பட்டான் என்றும் வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. அவற்றில் சிலவற்றை இப்போது நாங்கள் பார்க்கலாம்.
குவாரிஸ்மி அவர்களின் மக்தலுல் ஹுசைன் என்ற வரலாற்று நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹுசைன் கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்த போது யசீத் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தான். ஹுசைனை கொலை செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவன் மகிழ்ச்சியோடு கூறினான் என்று அதில் சொல்லப்படுகிறது. அதே போன்று மற்றொரு அறிவிப்பு தாரீகுல் யாக்கூபி என்ற பிரபலமான வரலாற்று நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. யசீது தனது தோட்டத்தில் நின்றிருக்கும் போது ஹுசைன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி அவனுக்கு கிடைத்தது. உடனே பெரும் மகிழ்ச்சி அடைந்த யசீது பெரிய தக்பீர் சொல்லி தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். இமாம் ஹுசைனை கொல்வதற்காக யசீது கூபா நகருக்கு அனுப்பி வைத்த கவர்னர் உபைதுல்லா பின் ஜியாதுடைய மகன் உபைதுல்லா என்பவர். இந்த உபைதுல்லாவுடைய சகோதரன் சலம் என்பவன். இவனோடு யசீது எப்படி நடந்து கொண்டான் என்று பாருங்கள். எனாபியுல் மவத்தா என்ற நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. உபைதுல்லா பின் ஜியாதின் சகோதரன் சலம் இப்னு ஜியாத் என்பவன் இமாம் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு யசீதுடைய அரசு சபைக்கு வந்தான். அப்போது அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த யசீது கூறினான், ஜியாதுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது அன்பு காட்டுவது அபூ சுஃபியானுடைய குடும்பத்தாருக்கு கடமையாகிவிட்டது என்று அவன் சொன்னானாம். இமாம் ஹுசைனை கொலை செய்தவர்களுக்கு யசீத் எப்படியான பரிசுகளை வழங்கி இருக்கிறான் என்பதை இன்னொரு வரலாறு எமக்கு கூறுகிறது. தத்கிரத்துல் ஹவாஸ், முரபிஜு தஹப் ஆகிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரபல வரலாற்று ஆசிரியர் இப்னுல் ஜவுசி குறிப்பிட்டுள்ளார், ஹுசைனை படுகொலை செய்தமைக்கு பரிசாக இப்னு ஜியாதுக்கு 10,000 திர்ஹம்களை யசீது பரிசாக வழங்கினான். உமர் பின் சாதுக்கும் அப்படியான தொகையை பரிசாக வழங்கினான். ஈராக்கில் இருந்து வசூலிக்கப்படும் ஒரு வருடத்துக்கான வரியை அவர்களுக்காக அவன் ஒதுக்கி கொடுத்தான் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இமாம் ஹுசைனின் தலையை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டவன் யசீது. அந்த தலை கொண்டு வரப்பட்ட போது அதற்கு அவன் செய்த அநியாயம் மிகவும் கொடூரமானது. இது பற்றி குவாரிஸ்மியின் மக்தலுல் ஹுசைன், அதே போல தஹபியின் சியரு அலாமின் நுபலா ஆகிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஹுசைனுடைய தலை யசீதுக்கு முன்னால் வைக்கப்பட்ட போது அவன் பெரும் மகிழ்ச்சியோடு பாட்டு பாடினான். தனது தடியினால் ஹுசைனின் உதடுகளிலும் பற்களிலும் அடித்தான். பிறகு தனது மாளிகையின் நுழைவாயிலில் 3 நாட்களுக்கு அதனை தொங்க விட்டிருந்தான் என்பதாக அந்த வரலாறு கூறுகிறது. அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலும் ரவுலத்துல் வாயிலின் என்ற நூலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஹுசைனுடைய தலை டமஸ்கஸ் நகரத்தின் மத்தியில 3 நாட்கள் தொங்க விடப்பட்டிருந்ததாக அந்த வரலாறு கூறுகிறது. தஹதீப் என்ற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது, ஹுசைனின் தலை டமஸ்கஸ் நகரின் ஜும்மா பள்ளி வாயிலில் நாட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதே இடத்தில் தான் முற்காலத்தில் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தலையும் நாட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று அந்த வரலாறு கூறுகிறது. எனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம் என்னவென்றால், இமாம் ஹுசைனை கொல்லுமாறு, அவரது தலையை தன்னிடம் கொண்டு வருமாறு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டவன் யசீத். அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை, இமாம் ஹுசைன் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை கேட்டு அவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். கொலை செய்தவர்களுக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கினான். இமாம் ஹுசைனின் தலைக்கு அடித்து அவமதித்து பொது இடங்களில் மிக கொடூரமாக காட்சிப்படுத்தி வைத்திருந்தான். இவை எல்லாமே யசீதின் உத்தரவில் இடம்பெற்ற மிக மோசமான விடயங்கள். இவ்வளவு நடந்த பிறகும் யசீத் இமாம் ஹுசைனை கொல்ல சொல்லவில்லை என்றும், கொன்றதற்காக மனம் வருந்தினான் என்றும் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயல்வது மிகவும் இழிவான ஒரு செயலாகும். சிபுத்து இப்னுல் ஜவுசி என்ற பிரபல வரலாற்று ஆசிரியர் தனது தத்கிரா என்ற நூலில் எழுதியுள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால், யசீது எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு மோசமானவன் என்பதை அந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. நபியின் அஹ்லுல் பைத்தினர் கைதிகளாக சிரியாவுக்கு கொண்டு வரப்பட்டனர். தனது மாளிகையில் சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் யசீத். அவர்களை நோக்கி கூறினான், இந்த தலைகளை பார்க்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நபியிடமிருந்த எனது கடன்களை நான் தீர்த்து கொண்டேன். நபியின் காலத்தில் உமையாக்கள் கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்கிவிட்டேன் என்று அவன் கூறினான். இந்த வார்த்தை ஒன்றை போதும் யசீத் எப்படிப்பட்டவன், இஸ்லாத்தின் மீதும் நபியின் மீதும் எவ்வளவு குரோதம் கொண்டிருந்தான் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள போதுமான ஒரு ஆதாரமாக இது இருக்கிறது. இப்படி யசீதை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டம் வருவார்கள் என்று தெரிந்துதான் அக்கால அறிஞர்கள் இந்த சம்பவத்தை உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான தங்களது பலமான சாட்சிகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்.
தாரீகுல் காமில் என்ற பிரபலமான வரலாற்று நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யசீதே, நீதான் ஹுசைனையும் அப்துல் முத்தலிபின் குடும்பத்து இளைஞர்களையும் படுகொலை செய்தவன். அவர்கள் நேர் வழிகாட்டும் ஒளி விளக்குகளாக, பிரகாசமான நட்சத்திரங்களாக இருந்தார்கள். உனது கட்டளையினால் தான் உனது படையினர் இந்த அக்கிரமத்தை புரிந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இது தவிர தாரீகுல் இஸ்லாம் என்ற நூலில் பிரபலமான அஹ்லு சுன்னா அறிஞரான இமாம் தஹபி எழுதியிருக்கிறார், யசீது மதீனாவாசிகளோடு கடுமையான முறையில் நடந்து ஹுசைனையும் அவரது சகோதரர்களையும் அவரது குடும்பத்தாரையும் கொன்று மது வருந்தி வெறுக்கத்தக்க விடயங்களை செய்த போது மனிதர்கள் அவன் மீது கோபம் கொண்டார்கள். பலர் அவனுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். அவனது ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அஹ்லு சுன்னாக்களின் பிரபலமான வரலாற்று அறிஞரான இப்னு கல்தூன் தனது அல் முகத்திமா என்ற நூலில் எழுதி வைத்திருக்கின்றார். எப்படி என்றால், யசீது மிகவும் கெட்டவன் என்பதை அவனது செயல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த கெட்ட செயல்களினால் தான் இமாம் ஹுசைன் கொல்லப்பட்டார் என்று அவர் எழுதியிருக்கிறார். பிரபல அறிஞர் இமாம் தஹபி தனது சியரு ஆலாமின் நுபலா என்ற நூலில் எழுதியிருக்கிறார், யசீது மிகவும் வன்மம் நிறைந்தவன், கடுகடுப்பானவன், மிகவும் கோபக்காரன், ஈவிரக்கமற்றவன், போதை வஸ்துகளை பயன்படுத்துபவன், கெட்ட செயல்களை பகிரங்கமாக செய்பவன். தியாகி ஹுசைனை படுகொலை செய்து தனது ஆட்சியை தொடங்கினான். ஹுர்ரா நிகழ்வை நடத்தி தனது ஆட்சியை நிறைவு செய்தான். பொதுமக்கள் அவனை வெறுத்தார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். எனவே யசீது மிகவும் மோசமானவன் என்பதையும் அவனே இமாம் ஹுசைனை கொலை செய்த கொடியவன் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த யசீதின் விடயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் எமது அறிஞர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை பற்றியும் சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்னுல் ஜவுசி என்ற பிரபல அறிஞர் தனது ரத்து அலல் முத்தாசிபில் அனீத் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார், யசீது தான் ஹுசைனை கொலை செய்தவன். இதனால் தான் ஹம்பலி மதுஹபின் ஸ்தாபகரான இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவர்கள் உட்பட மிகவும் பேணுதலான முஸ்லிம் அறிஞர்கள் பலர் யசீதுக்கு லஅனத் செய்வது ஆகும் கூடும் என்று கூறியுள்ளார்கள். அதாவது 3 வருடங்கள் யசீத் ஆட்சி செய்தான். முதல் வருடத்தில் ஹுசைனை கொலை செய்தான். 2ஆம் வருடத்தில் மதீனா நகர முஸ்லிம்களை அச்சுறுத்தி அவர்கள் மத்தியில் கொள்ளைகளை கட்டவிழ்த்து விட்டான், அக்கிரமம் புரிந்தான். 3ஆம் வருடத்தில் காபாவின் மீது கற்களை எறிந்து அதன் ஒரு பகுதியை தகர்த்தான். எனவே அவனை லானத்தை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். யசீதின் இந்த செயல்கள் பற்றி எழுதிய ஜாஹில் என்ற அறிஞர் தனது ரிசாலா என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார், இப்படியான வன்மம், அட்டூழியம், கெட்ட எண்ணம், காழ்ப்புணர்ச்சி, நயவஞ்சகத்தனம் என்பவற்றை கொண்ட யசீத் என்பவன் ஈமானை விட்டும் வெளியேறியவனாவான். எனவே அந்த கெட்டவன் சபிக்கப்பட வேண்டியவன், அவன் சபிக்கப்படுவதை தடுப்பவனும் சபிக்கப்பட வேண்டியவன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்னுல் இமாத் அல் ஹம்பலி என்பவர் தனது ஷத்ராத்துல் தஹப் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். தஃப்தாசானி அவர்கள் ஷரஹு அல் அகாயிதின் நசபியா என்ற நூலில் எழுதியிருக்கிறார், ஹுசைனை கொலை செய்தான். யசீது ஹுசைனை கொலை செய்தான், அல்லது கொலை செய்வதற்கு கட்டளையிட்டான், அல்லது அதற்கு அனுமதி வழங்கினான், அல்லது அதனை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக யசீதுக்கு லானத்து செய்வது ஆகும் என்பதில் அறிஞர்கள் கருத்துரிமைப்பட்டுள்ளார்கள். உண்மையில் ஹுசைன் கொல்லப்பட்டதை இட்டு யசீது திருப்தி அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான், நபியின் குடும்பத்தை அவமானப்படுத்தினான். அவன் மீதும் அவனுக்கு உதவியவர்கள் மீதும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என இந்த அஹ்லு சுன்னா அறிஞர் தஃப்தாசானி எழுதியுள்ளதாக இப்னுல் இமாத் அல் ஹம்பலி என்ற அஹ்லு சுன்னா அறிஞர் குறிப்பிட்டுள்ளார். யசீத் மிகவும் கெட்டவர், மிக பெரும் குற்றவாளி என்பதை அவரது காலத்தில் வாழ்ந்தவர்களும் அவனுக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களும் நன்கு அறிந்திருந்தார்கள். உமையா ஹலீஃபாக்களில் மிகவும் நேர்மையான ஹலீஃபாவாக ஆட்சி செய்தவர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்று வரையும் அவர் புகழ்ந்து போற்றப்படுகின்றார் அவருடைய நல்லாட்சிக்காக வேண்டி. அவரது காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று இது. அதாவது ஹலீஃபாவுக்கு முன்னால் ஒரு மனிதன் வந்து அமீருல் மோமினின் யசீத், அதாவது மோமின்களுடைய தலைவர் யசீத் என்று புகழ்ந்து பேசினான். அதை கேட்டு கோபமடைந்த ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அந்த அதாவது யசீதை அப்படி புகழ்ந்து பேசியமைக்காக அந்த மனிதனுக்கு 20 கசையடிகளை வழங்கினார்கள் என்று தாரீகுல் ஹுலஃபா, அஸ்ஸவாயிகுல் முஹரிகா, சியரு அலாமின் நுபலா போன்ற பல வரலாற்று நூல்கள், அஹ்லு சுன்னாக்களுடைய பல வரலாற்று நூல்கள்ல, முக்கியமான நூல்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. இமாம் மசூதி அவர்கள் முரபிஜு தஹப் என்ற தமது நூல்ல எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், யசீதுடைய வழிமுறை ஃபிர்அவுனுடைய வழிமுறையை போன்றது என்றாலும் உண்மையில் யசீதுடைய அநியாயம் என்பது ஃபிர்அவுனுடைய அநியாயத்தை விடவும் மிகவும் பெரியதாகும். யசீதுடைய ஆட்சி இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் வடுவாக, கரையாக உள்ளது. ஏனெனில் அவன் மிக இழிவான செயல்களையும் பெரும் குற்றங்களையும் புரிந்துள்ளான். பகிரங்கமாக மது வருந்தினான். நபியின் பேர பிள்ளைகளை கொலை செய்தான். இமாம் அலி இப்னு அபி தாலிபை சபித்தான். நெருப்பு கற்களை எறிந்து காபாவை உடைத்தான். ஹுர்ரா நிகழ்வின் போது நபியின் பட்டணமான மதீனா நகரில் பெரும் அக்கிரமம் புரிந்தான். அதாவது முஸ்லிம் பின் உகுபா என்ற கொடுங்கோலனின் தலைமையில் சிரியாவாசிகளை கொண்ட ஒரு பெரும் படை ஒன்றை யசீத் தயார் செய்தான். அவர்களை மதீனா நகருக்கு அனுப்பி வைத்தான். 3 நாட்களுக்கு அந்த நகரம் முழுவதும் உங்களுக்கு ஹலால் என்று அறிவித்தான். விரும்பியவர்கள் விரும்பிய எல்லா செயல்களையும் செய்யலாம். கொலைகளை செய்யலாம், பெண்களை கற்பழிக்கலாம், விரும்பிய எல்லா விஷயங்களையும் எந்த தடைகளும் இல்லாமல் நீங்க செய்ய முடியும் என்று அவர்களுக்கு அனுமதி வழங்கினான். முழுமையான அனுமதி வழங்கியிருந்தான். இந்த நிகழ்வுதான் ஹுர்ரா நிகழ்வு என்று வரலாறு இரத்த எழுத்துக்களால எழுதி வைத்திருக்கிறது. இந்த வரலாற்றின் நிகழ்வு முரபிஜு தஹப், தாரீஹு தபரி, தஸ்கிரத்து சிபுத் இப்னுல் ஜவுசி போன்ற அஹ்லு சுன்னாக்களுடைய பல வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யசீது கெட்டவன், கொலைகாரன், இமாம் ஹுசைனை கொன்றவன் என்பதற்கு யசீதின் மகனே ஒரு சாட்சியாக இருக்கிறார். யசீதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன் அவனுடைய மகனான முஆவியா பின் யசீத் என்பவன். அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆற்றிய முதலாவது உரையில தனது தந்தை செய்த குற்றங்களை அவன் ஒப்புக்கொண்டு உரையாற்றி இருக்கிறான். அவன் சொன்னான் என்னவென்றால், எங்களுக்கு பெரும் சுமையாக உள்ள விடயம் எங்களுடைய தந்தை யசீதின் தவறுகள், குற்றங்கள் பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம். எங்களுடைய தந்தையுடைய குற்றங்கள் பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம். அவர் நபியின் குடும்பத்தினரை கொலை செய்தார், ஹராமான விடயங்களை ஹலால் ஆக்கினார், காபாவை தகர்த்தார் என்று அவன் உரையாற்றியிருப்பது தாரீகுல் யாக்கூபி, யனாபி உல் மவத்தா, அஸ்ஸவாயிகுல் முஹரிகா போன்ற அஹ்லு சுன்னாக்களுடைய பல முக்கியமான வரலாற்று நூல்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே இமாம் ஹுசைனை கொன்றவன் முஆவியாவின் மகன் யசீத். அவ்வாறு கொல்லுமாறு உத்தரவிட்டவன் அவன்தான். கொலை செய்ய தூண்டியவன் அவன்தான். இமாம் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட போது அதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் யசீத். கொலை செய்தவர்களுக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கினான். எனவே அவனை சபிக்கலாம், அவனுக்கு லானத்து செய்யலாம் என்பது அஹ்லு சுன்னா அறிஞர்களுடைய பொதுவான ஒரு கருத்தாகும். எனவே இமாம் ஹுசைனை, நபியின் நறுமணச் செடியான இமாம் ஹுசைனை, சொர்க்கத்து வாலிப தலைவரை கொலை செய்த அந்த சண்டாளன் யசீதுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று நாங்களும் பிரார்த்திப்போமாக.